அன்பகம் முதியோர் இல்லத்தின் காலை நேர காட்சி அது. இல்லத்தின் புல்வெளியில் சில முதியவர்கள் உலாதி கொண்டிருந்தார்கள். சிலர் இதமான காலை வெயிலை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென அறை எண் 7 இருந்து ஒரு ஊழியர் பதற்றத்துடன் ஓடி வந்து மேலாளர் ஆனந்த் பிரகாஷின் அறையை நோக்கி சென்றார். அப்போது ஆனந்த் எதிரே வருவதை பார்த்து மூச்சிறைக்க கூறினார். ஆனந்த் சார், சீக்கிரம் வாங்க, சிவராமன் அங்கிள் என்று சொல்லும்போதே அவரது குரல் நடுங்கியது. அங்குள்ள ஒவ்வொரு முதியவரையும் தன் குடும்ப உறுப்பினராக கருதும் 40 வயது மேலாளர் ஆனந்த் பிரகாஷ் உடனே அந்த அறையை நோக்கி ஓடினார். உள்ளே இருந்த காட்சி நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. 80 வயது சிவராமன் அங்கிள் படுக்கையில் கிடந்து தன் கடைசி மூச்சை எண்ணிக்கொண்டிருந்தார். யாரோ வரப்போகிறார்கள் என்று காத்திருப்பதை போல அவருடைய கண்கள் வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. ஆனந்த் நடுங்கும் கைகளால் சிவராமன் அங்கிளின் மகனுக்கு ஃபோன் செய்தார். ஃபோன் அடித்ததை தவிர மறுமுனையில் இருந்து எந்த பதிலும் இல்லை. தங்கள் தந்தை இறுதி மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார் என்பது கூட தெரியாமல் அவர்கள் தங்கள் சொந்த உலகத்தில் மூழ்கியிருந்தார்கள். ஆனந்த் சிவராமன் அங்கிளின் கைகளை தன் கைகளில் ஏந்தினார். என் மகன் வந்துட்டு இருக்கானா என்று சிவராமன் அங்கிள் உடைந்த குரலில் கேட்ட அந்த எதிர்பார்ப்பு ஆனந்தின் இதயத்தை கிழித்தது. ஆனால் அடுத்த கணமே சிவராமன் அங்கிளின் கைப்பிடி தளர்ந்தது. அவருடைய கண்கள் வானத்தை நோக்கியவாறு நிலைத்து நிற்க ஒரு பெரும் மூச்சோடு ஆனந்தின் மடியிலேயே அவர் உயிர் பிரிந்தது. தன் மகனுக்காக காத்திருந்தே மற்றொரு தந்தை மறைந்து விட்டார் என்பதை உணர்ந்த ஆனந்தின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அன்பகம் முதியோர் இல்லத்தின் வாசலில் ஒரு பளபளப்பான கார் வந்து நின்றது. சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அங்கிருந்து ஒரு பாடை கிளம்பியது. இப்போது மற்றொரு கதை தன் முடிவை எழுத வந்திருந்தது. அழுகையால் கண்கள் சிவந்திருந்த ஆனந்த் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். காரில் இருந்து ரோஹித் என்ற இளைஞன் இறங்கினான். அவன் முகத்தில் ஒருவித திமிர் இருந்தது. அவன் காரில் பின்கதவை திறந்து பயந்து நடுங்கியபடி இருந்த ஒரு வயதான பெண்ணை வெளியே இழுத்தான். அவள்தான் அவனுடைய தாய், கமலா அம்மா. அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. மகன் ரோஹித், நீ என்னையோ ஏதோ யோகா சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னேன். அங்கே பஜனை கீர்த்தனை எல்லாம் நடக்கும், யோகா சொல்லி தருவாங்கன்னு சொன்னேன். ஆனால் இங்கே என்னடா என்று கமலா அம்மா நடுங்கும் குரலில் கேட்டார். தன் பிள்ளையை கண்ணை மூடிக்கொண்டு நம்பும் ஒரு தாயின் வெள்ளந்தித்தனம் அந்த குரலில் இருந்தது. ரோஹித் தன் தாயை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. அவருடைய கையை பிடித்து இழுத்தவாறு, அட போம்மா, உள்ளே வா முதல்ல, அப்புறம் எல்லாம் புரியும் என்றான். தன் தாயிடம் பேசுவதை போல் இல்லாமல் ஒரு வேலைக்காரியிடம் பேசுவது போன்ற அலட்சியம் அவன் குரலில் இருந்தது. இல்லத்தின் உள்ளே நுழைந்ததும் அங்குள்ள சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த புகைப்படங்களையும் வாடிய முகத்தோடு அமர்ந்திருந்த முதியவர்களையும் கமலா அம்மா பார்த்தார். அவருடைய இதயம் படபடக்க தொடங்கியது. மகனே, இது ஏதோ ஆசிரமம் மாதிரி இருக்கே, இங்கே எல்லோரும் வயசானவங்களா இருக்காங்களே என்று மீண்டும் கேட்டார். அது ஒரு கேள்வியை விட தன் சொந்த இரத்தமே தனக்கு துரோகம் செய்கிறதோ என்ற அஞ்சிய பயத்தின் குரல். அப்புறம், என் துளசி செடி இன்னைக்கு காத்தால் அதுக்கு நான் தண்ணி கூட ஊற்றலை, அது காஞ்சி போயிடுமேப்பா என்றார். ரோஹித்துக்கு இப்போது எரிச்சல் வந்தது. அடே அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா, எவ்வளவு பேசுகிற நீ என்று தாயை அதட்டினான். கமலா அம்மா மௌனமானார். அவருடைய சுருக்கங்கள் விழுந்த கன்னங்களில் 2 துளி கண்ணீர் உருண்டோடியது. தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தின் இதயம் வெடித்தது. தன் சொந்த மகனே தன்னை ஒரு சுமையாக கருதுவதை எண்ணி அந்த தாய் படும் வேதனையை அவரால் உணர முடிந்தது. தன் தாயை ஏதோ பழைய பொருளை போல வீசி எறிய வந்த அந்த மகனின் வெட்கக்கேடான செயலை அவர் பார்த்தார். அந்த ஒரு கணத்தில் மனித நேயம் உண்மையிலேயே இறந்து விட்டதோ என்று ஆனந்த் நினைத்தார். அலுவலக அறைக்குள் நுழைந்ததும் ரோஹித் தன் தாயின் கையை ஒரு வெட்டு வெட்டி விட்டான். கமலா அம்மா தடுமாறினார். ஆனால் விழுவதற்குள் சுவரை பிடித்து கொண்டார். தன் மகன் ஏதோ விளையாடுகிறான் என்ற கடைசி நம்பிக்கையோடு அவருடைய கண்கள் இன்னும் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. அப்போது ரோஹித் தன் பாக்கெட்டில் இருந்து 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகளை எடுத்து மேஜை மீது வீசினான். இந்தாங்க, என் அம்மாவுக்கு இங்கே எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றான். அவன் குரலில் அகந்தை இருந்தது. மனிதநேயம் வெகு தொலைவில் இருந்தது. மேலாளர் ஆனந்த் அவனை கூர்மையாக பார்த்து, பாருங்கள், இங்கே பணம் வாங்கி கொண்டு வேலை செய்வதில்லை, முதியவர்களுக்கு இலவசமாகவே சேவை செய்கிறோம், தயவு செய்து உங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அவருடைய பார்வை தன் உலகமே அழிய போவதை உணர்ந்த அந்த வயதான தாயின் மீது இருந்தது. ரோஹித் தன்னை நிரந்தரமாக இங்கு விட்டு செல்லப் போகிறான்.
இனி வரமாட்டான் என்பதை கமலா அம்மா இப்போது உணர்ந்தார். அவர் ஓடி வந்து ரோஹித்தின் கால்களில் விழுந்தார். அவருடைய சேலை தலைப்பு தரையில் சிதறியது. நடுங்கும் கைகளால் ரோஹித்தின் கால்களை பற்றி கொண்டு கதறி அழத் தொடங்கினார். மகனே, வேண்டாம், என் மேலே இரக்கம் காட்டுடா, என்னை இங்கு விட்டுறாத. நான் உன் பொண்டாட்டி மதியை எதுவும் சொல்ல மாட்டேன். என் அறையை விட்டு வெளியே கூட வரமாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட நான் எதுவும் கேட்க மாட்டேன். தயவு செய்து உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு மூலையில் இடம் கொடுடா என்று கெஞ்சினார். அந்த குரலில் இருந்த வலியும் ஏழ்மையும் கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது. 9 மாதங்கள் தன் வயிற்றில் சுமந்து அவன் லேசாக முணங்கினால் கூட இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்த தன் மகனிடமே அவர் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனந்தால் இதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அவருடைய கண்களிலும் கண்ணீர் முட்டியது. அவர் கைகளை கூப்பி ரோஹித்திடம், தம்பி, இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதீர்கள். ஒரு முறை உங்கள் தாயின் கண்களை பாருங்கள். அவர் உங்களிடம் வீடுதான் கேட்கிறார், சொத்து கேட்கவில்லை. பெரிய கட்டாயம் எதுவும் இல்லை என்றால் இவரை உங்களோடு அழைத்து செல்லுங்கள். சொந்தங்களே கைவிடும்போது முதியவர்கள் உள்ளுக்குள் செத்து போகிறார்கள் என்றார். இதை கேட்டதும் ரோஹித்தின் முகம் கோபத்தால் சிவந்தது. தன் தாயை ஒரு உதறி தள்ளிவிட்டு ஆனந்திடம், வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை சொல்லி கொண்டே இருக்கிறார், இருமிக் கொண்டே இருக்கிறார். எங்களால் எங்கள் இஷ்டப்படி வாழவே முடியவில்லை. இவரால் என் மனைவி மதி ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாள் என்று கூறிவிட்டு அழுது கொண்டிருந்த தன் தாயை ஒரு முறை வெறுப்புடன் பார்த்துவிட்டு வேகமாக வாசலை நோக்கி நடந்தான். மகனே, நில்லுடா, போயிடாதே என்று கமலா அம்மா அலறினார். ஆனால் அவருடைய குரல் சுவர்களில் மோதி திரும்பியதை தவிர ரோஹித் கேட்கவில்லை. ரோஹித் காரில் ஏறி வேகமாக சென்றான். ஏதோ ஒரு குற்றவாளி தான் செய்த குற்றத்திற்காக தப்பியோடுவதைப் போல. அவன் காதுகளில் தாயின் அலறல் சத்தம் இன்னும் எதிரொலித்து கொண்டே இருந்தது. ஆனால் அவன் காரின் கண்ணாடியை மூடி இசையின் சத்தத்தை அதிகமாக்கி தன் மனசாட்சியின் குரலை அடக்கினான். வீட்டிற்கு சென்றதும் அவனது மனைவி மதி வாசலில் நின்று கொண்டிருந்தாள். ஏதோ பெரிய போரில் வெற்றி பெற்றது போல அவளது முகத்தில் ஒரு வெற்றியின் புன்னகை இருந்தது. வேலை முடிஞ்சதா என்று கேட்டாள். ரோஹித் தலையசைத்தான். மதி மகிழ்ச்சியில் கைகளை தட்டி, அப்பாடா, இப்போதான் இந்த வீடு என் சொந்த வீடு மாதிரி இருக்கு. இனி நான் நினைச்சதை செய்வேன். பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுவேன். இன்னைக்கு நைட்டே ஒரு பார்ட்டி வச்சிடலாமா என்றாள். அன்று இரவு நகரின் வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்து கொண்டிருந்த போது ரோஹித்தின் வீட்டில் கொண்டாட்டம் களை கட்டியிருந்தது. அதிரடி இசை, நண்பர்களின் சிரிப்பொலி, மது கோப்பைகளின் சத்தம் என வீடு அதிர்ந்தது. ரோஹித்தும் மதியும் மது போதையில் நண்பர்களுடன் நடனமாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அன்பகம் முதியோர் இல்லத்தின் ஒரு சிறிய அறையில் கமலா அம்மா படுக்கையில் பயந்து போய் அமர்ந்திருந்தார். தன் மகன் எப்படியும் திரும்பி வந்து விடுவான் என்ற கடைசி நம்பிக்கையில் அவர் மீண்டும் மீண்டும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். ஆசிரமத்தில் இரவு உணவு பரிமாறப்பட்டு விட்டது. ஆனால் கமலா அம்மா தட்டை தொடவே இல்லை. அவருடைய தொண்டை அடைத்து கொண்டது. இல்லத்தின் பராமரிப்பாளர் சுனிதா மேலாளர் ஆனந்துக்காக காத்திருந்தார். அவர் வந்தால் எப்படியாவது சாப்பிட வைத்து விடுவார் என்று அவளுக்கு தெரியும். ஆனந்த் பிரகாஷ் நாள் முழுவதும் ஆசிரமத்திலேயே இருக்க மாட்டார். பகலில் அவர் தன் அலுவலகத்திற்கு சென்று விடுவார். காலை மற்றும் மாலை வேளைகளில்தான் முதியவர்களின் நலனை விசாரிக்க வருவார். ஆனந்த் உள்ளே வந்து, அம்மா, என்ன கேள்விப்பட்டேன், நீங்கள் இன்னும் சாப்பிடலையாமே, கொஞ்சம் சாப்பிடுங்க அம்மா என்றார். கமலா அம்மா முடியாது என்பது போல் தலையசைத்தார். என் தொண்டையில் சாப்பாடு இறங்காதுப்பா என்றார். ஆனந்த் அவருடைய தலையை வருடி, கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா, அப்புறம் உடம்பு முடியாமல் போயிடும் என்றார். கமலா அம்மா தன் சூனியமான கண்களால் ஆனந்தை பார்த்து, எப்படிப்பா சாப்பிட்றது, சாப்பிடணும்னு தோணணுமே, இப்போ வாழ்கிறதுக்கே ஆசை இல்லைப்பா என்று கூறிவிட்டு வெடித்து அழுதார். ஆனந்த் அவருடைய கண்ணீரை துடைத்து அவரே கொஞ்சம் உணவை ஊட்டிவிட்டார். கமலா அம்மாவின் நிலையை கண்டு ஆனந்தின் இதயம் கனத்தது. பராமரிப்பாளர் சுனிதாவிடம், சுனிதா, அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கொள், இவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டு சென்றார். அறையில் சுனிதா அவரை படுக்க வைத்தபோது கமலா அம்மா, மகளே, என் மகன் நிஜமாகவே என்னை விட்டு போயிட்டானா, அவன் இனி வரவே மாட்டானா என்று விம்மினார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அவருக்கு ஏதாவது அவசர வேலை இருந்திருக்கும், கண்டிப்பாக வருவார் என்று சுனிதா பொய் ஆறுதல் கூறினாள். ஆனால் இப்படிப்பட்ட மகன்கள் மீண்டும் வரமாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரியும். அடுத்த நாள் காலை ஆனந்த் மீண்டும் கமலா அம்மாவின் அறைக்கு சென்றார். கமலா அம்மா சுவரையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை அறிந்தார். ஆனந்த் அவர் தலையை வருடி, அம்மா எழுந்திருங்க, சூடாக டீ கொண்டு வந்திருக்கிறேன்,
இப்போ உடம்பை கெடுத்துக்கிட்டா ரோஹித் எவ்வளவு வருத்தப்படுவான் என்றார். இதை கேட்டதும் கமலா அம்மாவின் அழுகை இன்னும் அதிகமானது. அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா என்னை இங்கே விட்டுட்டு போவானாப்பா. அவனுடைய ஒவ்வொரு சந்தோஷத்துக்காகவும் நான் வாழ்ந்தேனப்பா. அவன் சின்ன வயசில் காய்ச்சல் வந்தப்போ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் தூங்காமல் பகலாக அவன் பக்கத்திலேயே உட்காந்துருப்பேன். அவனுக்கு பள்ளி கட்டணம் கட்ட காசு இல்லாதப்போ என் நகைகள் எல்லாத்தையும் விற்றேன். என் கணவரோட ஞாபகமான என் தாலி சங்கிலியை கூட விற்றேன். என்கிட்ட ஏதாவது மிஞ்சிருக்கான்னு யோசிக்கலை. என் மகன் படித்து பெரிய ஆளாகணும்னு தான் நினச்சேன். அவன் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு கேட்டப்போ அவன் சொன்னான்னு என் வீட்டையே விற்றுட்டேன். என் புள்ள செட்டில் ஆகிட்டான். இனி அவன் நமக்கு துணையாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் என்று விம்மினார். இன்னைக்கு காலையில் கண் வெளிச்சப்போ நான் எங்கே இருக்கேன்னு ஒரு நிமிஷம் மறந்துட்டேன்ப்பா. ரோஹித்துக்கு டீ போடணும்னு நினச்சேன். அவனுக்கு என் கையால் போடுற ஸ்ட்ராங் டீ ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது நான் இந்த ஆசிரமத்தில் தனியாக இருக்கேன்னு என்று கதறினார். ஆனந்த் அவரை ஒரு மகனை போல கட்டி அணைத்து கொண்டார். அம்மா, நீங்கள் தனியாக இல்லை, நான் இருக்கேன். இங்கே எல்லோரும் இருக்கோம் என்றார். கமலா அம்மா ஆனந்தை பார்த்து, நீ ரொம்ப நல்லவனப்பா. ஆனால் நீ அந்நியன். என் சொந்த இரத்தமே என்னை இப்படி தனியாக விட்டுடும்னு நான் நினைக்கலையே என்றார். 2 நாட்கள் கடந்தன. கமலா அம்மா ஒழுங்காக சாப்பிடவில்லை. இதை கண்டு பொறுக்க முடியாத ஆனந்த் அந்த பாசமற்ற மகனிடம் மீண்டும் ஒரு முறை பேச முடிவெடுத்தார். ஒருவேளை அவனுக்குள் இருக்கும் மனிதன் விழித்தெழலாம் என்று நம்பினார். அடுத்த நாள் காலை ஆனந்த் தன் காரில் ரோஹித்தின் வீட்டின் வாசலுக்கு சென்றார். ஜன்னல் வழியாக ஆனந்தின் பெரிய காரை பார்த்த மதி ரோஹித்தை அழைத்தாள். ரோஹித்தும் ஜன்னல் வழியாக பார்த்து முகத்தை சுளித்தான். அட, இது அந்த முதியோர் இல்ல மேலாளர். இவன் இங்கே என்ன பண்ணுறான் என்றான். மதி, தெரியல, ஒருவேளை காசு கேட்க வந்திருப்பாரோ. அன்னைக்கு என்னவோ நாங்கள் இலவசமாக சேவை செய்கிறோம்னு சீன் போட்டார். இப்போ அவரோட சுயரூபம் தெரிஞ்சிடுச்சு என்றாள். அறையின் காலிங் பில் அடித்ததும் மதி கதவை திறந்தாள். ஆனந்த் கைகளை கூப்பி, அம்மா, நான் அன்பகம் முதியோர் இல்லத்தின் மேலாளர். கமலா அம்மாவின் நிலைமை சரியில்லை. 2 நாளாக அவங்க சாப்பிடலை. எப்போ பார்த்தாலும் ரோஹித்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு முறை வந்து அவங்களை பாருங்க என்றார். அதற்கு ரோஹித்தும் வெளியே வந்தான். ஆனந்தை பார்த்ததும் அவனது கோபம் உச்சகட்டத்தை அடைந்தது. உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா? எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதுன்னு சொன்னேனே. அவள் எங்கள் அம்மா. நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ ஏன் நடுவில் வர்ற என்று கத்தினான். மதி உடனே, நான் அப்போவே சொன்னேன்ல ரோஹித், பணம் வாங்காமல் எந்த அமைப்பாவது வேலை செய்யுமா? பாருங்க, மேலாளர் சார் எவ்வளவு பெரிய காரில் வந்திருக்கிறாருன்னு. பணம் வாங்காமல் இதெல்லாம் வாங்க முடியுமா என்று கேலி பேசினார். இல்லை தம்பி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் பணம் கேட்க வரவில்லை. உங்கள் தாயின் நிலையை சொல்லி புரிய வைக்க வந்தேன் என்று ஆனந்த் பேசி கொண்டிருக்கும் போதே ரோஹித் சத்தமிட்டான். வாயை மூடு. உன்னோட அறிவுரையை உன்னோட வச்சுக்கோ. உன்னை போன்ற கேடுகட்ட ஆட்கள் எங்களுக்கு எங்கள் பெற்றோரை எப்படி நடத்தணும்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இங்கிருந்து போ. இல்லைன்னா எங்களை மிரட்டுறதா போலீஸில் சொல்லி உன்னை உள்ளே தள்ளிடுவேன் என்றான். இதை கேட்டு ஆனந்த் அதிர்ந்து போனார். ரோஹித் உள்ளே சென்று ஒரு பெரிய பணக்கட்டை எடுத்து வந்து ஆனந்தின் முன்னால் வீசினான். இந்தா காசு, இங்கிருந்து ஓடிடு. இனி உன் முகத்தை காட்டாதே என்றான். ஆனால் ஆனந்த் பணத்தை எடுக்காமல் அங்கேயே நின்றார். ரோஹித் கோபத்தில் நடுங்கிக் கொண்டு, உனக்கு வெட்டியாக பேச நிறைய நேரம் இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. நான் குளோபல் டெக் சொல்யூஷன்ஸ் போன்ற புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்தின் சீனியர் மேலாளர். நாங்கள் இரவும் பகலும் உழைச்சி சம்பாதிக்கிறோம். உன்னை போல முதியவர்களை வச்சு அனுதாபத்தை விற்று காசு சம்பாதிக்கிறவங்க இல்லை என்று தன் மார்பை தட்டி கூறினான். ரோஹித் அந்த நிறுவனத்தின் பெயரை சொன்னதும் ஆனந்த் பிரகாஷின் முகத்திற்கு ஒரு நொடி ஆச்சரியம் தோன்றி பின்னர் அது ஒரு ஆழமான புன்னகையாக மாறியது. அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் மின்னியது. அதை அந்த திமிர் பிடித்த தம்பதியரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் ஏன் இங்கு நிற்கிற, போ என்று மதி கத்தினாள். ஆனால் ஆனந்த் அசையாமல் அங்கிருந்த சோபாவில் நிதானமாக அமர்ந்தார். எங்கள் சோபாவை விட்டு எழுந்தீர் என்று மதி கத்தியும் ஆனந்த் அதை காதில் வாங்காமல் தன் பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து ஏதோ டைப் செய்தார். பின்னர் ஃபோனை காதில் வைத்து மிகவும் அமைதியான ஆனால் அதிகாரபூர்வமான குரலில், ஆமாம், நான் இப்போதுதான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறேன். இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். ரோஹித் அவரிடம் வந்து, யாருக்கிட்ட பேசுகிற? உன்னால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? உன்னோட தகுதி என்ன? நாடகத்தை நிறுத்திவிட்டு வெளியே போடா என்று அவரை தூக்க முயன்றான். ஆனந்த் அவனது கண்களை பார்த்து வெறும் 5 நிமிடம் என்றார். வீட்டில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. சரியாக 5 நிமிடங்களுக்கு பிறகு ரோஹித்தின் ஃபோன் அடித்தது.
ஸ்கிரீனில் தன் நிறுவனத்தின் சிஇஓ மிஸ்டர் கபூர் பெயரை கண்டு ரோஹித் பதற்றமடைந்தான். ஃபோனை எடுத்து எஸ் சார் என்றான். மறுமுனையில் இருந்து வந்த குரலை கேட்டதும் ரோஹித்தின் காலடி மண் சரிந்தது. முகம் வெளுத்து போனது. ஃபோன் ஸ்பீக்கரில் இருந்தது. சிஇஓவின் அலறல் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் மிஸ்டர் ஆனந்த் பிரகாஷிடம் இப்படி பேசுவாய்? அவரை போய் கேடு கெட்டவன் என்றும் பிளாக்மெயிலர் என்றும் சொல்கிறாயா? நீ உடனடியாக வேலையிலிருந்து நீக்கப்படுவாய். நிறுவனம் கொடுத்த இந்த வீட்டை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காலி செய்ய வேண்டும். இல்லை என்றால் செக்யூரிட்டியை வைத்து உன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவேன். ஃபோன் கட்டானது. ரோஹித் சிலையாக நின்றான். அவனது மொபைல் நழுவி தரையில் விழுந்தது. மதி பயந்து போய் என்ன ஆச்சு, யார் ஃபோன் அது என்று கேட்டாள். ஆனால் ரோஹித்தின் கண்கள் சோபாவில் அமர்ந்திருந்த ஆனந்தின் மீது நிலைத்திருந்தன. அவனது கண்களில் இப்போது கோபம் இல்லை, மாறாக பயம் இருந்தது. அவன் தடுமாறி ஆனந்தின் முன்னால் வந்து நடுங்கும் குரலில் நீங்கள் யார் என்று கேட்டான். ஆனந்த் அமைதியாக எழுந்து நின்றார். அவருடைய கண்களில் இப்போது அந்த வேதனை இல்லை, ஒரு கம்பீரம் இருந்தது. நான் தான் ஆனந்த் பிரகாஷ், அன்பகம் முதியோர் இல்லத்தின் ஊழியன். அதை என் மறைந்த தாயின் நினைவாக உருவாக்கினேன். மேலும் நீ எந்த நிறுவனத்தை வச்சு திமிர் காட்டினாயோ அந்த நிறுவனத்தின் முதன்மை பங்குதாரர் நான் தான். மிஸ்டர் கபூருக்கு ஃபோன் செய்ததே நான் தான் என்றார். இந்த வார்த்தைகள் ரோஹித் மற்றும் மதியின் அகந்தை சாம்ராஜ்யத்தை ஒரே நொடியில் தரைமட்டமாக்கியது. தாங்கள் ஒரு சாதாரண மனிதனை அல்ல, தங்களின் விதியையே உதைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ரோஹித் அழுது கொண்டே ஆனந்தின் கால்களில் விழுந்தான். சார், என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு மோசமான மகன். என் கண் குருடாயிடுச்சு. எனக்கு குழந்தை குட்டிகள் இருக்காங்க. வேலை போனால் அவங்கள எப்படி காப்பாற்றுவேன்? என் அம்மாவை என்று அவனால் வார்த்தையை முடிக்க முடியவில்லை. ஆனந்த் அவனை குனிந்து பார்த்து, உன் அம்மா உன் காலில் விழுந்து இதே பிச்சையை கேட்டபோது உனக்கு அவரோட வழி தெரியலையே ரோஹித். என்னை வீட்டை விட்டு துரத்தாதுன்னு அவங்க கெஞ்சினப்போ உன் மனிதாபிமானம் எங்கே போச்சு? உன் அம்மாவை ஒரு சுமையா நினைச்சே இல்லையா? இன்னையிலிருந்து அந்த சுமை இல்லாமல் நீ சுதந்திரமாக வாழ்ந்துக்கோ. தாயோட ஆசீர்வாதம் இல்லாமல் உன் பணம் உன்னை எங்கே கொண்டு போகுதுன்னு நானும் பார்க்கிறேன் என்றார். பின்னர் மதியை பார்த்து, உனக்கு இந்த வீட்டில் நிம்மதி வேணும் கேட்டாய் அல்லவா? இனி இந்த வீட்டில் எந்த தொந்தரவும் இருக்காது. உன்னை தடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன், உன்னிடம் பேசக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த வீடு முழுமையாக வெறிச்சோடி போகும். ஒருவருடைய தலைக்கு மேல் இருக்கும் கூரையை பிடுங்கி கொண்டால் எப்படி இருக்கும் என்று இப்போது உனக்கு புரியும் என்றார். மேலும் ரோஹித்திடம், நீ உன் அம்மாவை உன்னிடமிருந்து பிரித்தது நல்லது தான். நீ அந்த தாயின் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவன் அல்ல. அவரை பற்றி கவலைப்படாதே. ஆசிரமத்தில் அவர் நிம்மதியாக வாழ்வார். ஆனால் உன்னை நான் இனி நிம்மதியாக வாழவிட மாட்டேன். என் நிறுவனத்தில் மட்டுமல்ல, இனி எந்த நிறுவனத்திலும் உன்னால் வேலை செய்ய முடியாது. உன்னுடைய பெயரை நான் அப்படி நாசமாக்குவேன். உனக்கு ஒரு பியூன் வேலை கூட கிடைக்காது என்று கூறிவிட்டு ஆனந்த் அங்கிருந்து புறப்பட்டார். ரோஹித், சார் ப்ளீஸ் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கத்தியும் அவர் நிற்கவில்லை. அடுத்த அரை மணி நேரத்திற்குள் ரோஹித் மற்றும் மதியின் கார் முதியோர் இல்லத்தின் வாசலில் வந்து நின்றது. அவர்கள் பதற்றத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் உள்ளே ஓடினார்கள். கமலா அம்மா ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தார். ரோஹித்தை பார்த்ததும் அவருடைய கண்களில் ஒரு பிரகாசம் வந்தது. எனக்கு தெரியும்டா, என் பிள்ளை என்னை கூப்பிட கண்டிப்பாக வருவான்னு எனக்கு தெரியும் என்று கூறி கடவுளுக்கு நன்றி தெரிவித்தார். ரோஹித் ஓடி வந்து தன் தாயின் கால்களில் விழுந்து அழுதான். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, நான் ரொம்ப மோசமான பையன் என்று அவனது குரல் கம்மியது. கமலா அம்மா தன் நடுங்கும் கையலால் அவனது தலையை தூக்கி, அட பைத்தியக்காரனே, அம்மா எப்போதாவது தன் பிள்ளையை கெட்டவனு நினைப்பாளா? நீ வந்துட்டல, அதுவே போதும் என்று கூறி ரோஹித்தையும் மதியையும் கட்டி அணைத்து கொண்டார். அப்போது அங்கு வந்த ஆனந்தின் கால்களிலும் அவர்கள் விழுந்து, சார் எங்களை மன்னிச்சிடுங்க. இனி எங்கள் அம்மாவை நாங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்போம். அவங்க தான் எங்கள் தெய்வம். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கெஞ்சினார்கள். ஆனந்த் கடுமையான குரலில், நான் உங்களை நம்ப மாட்டேன். ஏற்கனவே நீங்கள் துரோகம் செய்துவிட்டீர்கள் என்றார். அப்போது கமலா அம்மா கைகளை கூப்பி, மகனே ஆனந்த், இவர்களை மன்னித்து விடு. இவர்கள் என் பிள்ளைகள். தவறு செய்வதும் மனித இயல்புதான். இப்போது இவர்களிடம் குற்ற உணர்ச்சி இருக்கிறது என்றார். அந்த தாயின் மாறாத பாசத்தை கண்ட ஆனந்த் பெருமூச்சு விட்டு, சரி, கமலா அம்மாவின் மகிழ்ச்சிக்காக உங்களுக்கு இந்த இறுதி வாய்ப்பை தருகிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், நான் அடிக்கடி வந்து அம்மாவை பார்ப்பேன். நான் வர முடியாவிட்டாலும் பராமரிப்பாளரை அனுப்புவேன். அம்மாவுக்கு லேசான கஷ்டம் என்றாலும் அவருடைய கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலோ உங்களை இந்த உலகத்தில் வாழ விட மாட்டேன்.
ஜாக்கிரதை என்று எச்சரித்தார். ரோஹித்தும் மதியும் தலையசைத்து இனி தன் தாயை கண்ணின் மணி போல் காப்போம் என்று உண்மையாக வாக்குறுதி அளித்தார்கள். நண்பர்களே, பெற்றோர் இந்த பூமியில் நடமாடும் தெய்வம். அவர்களை மதிப்பவர்களை இந்த வாழ்க்கை மதிக்கும். அவர்களை கைவிடுபவர்களை விதியும் ஒரு நாள் தனிமையில் தவிக்கவிடும். அம்மா என்பது வெறும் ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் கட்டிடமும் எழுந்து நிற்பதற்கான அடித்தளமாகும். ஆனால் ரோஹித்தும் மதியும் தங்களின் அறிவினத்தால் அந்த அடித்தளத்தையே வெடிவைத்து தகர்க்க துணிந்தார்கள். சரி, எப்படியோ தாமதமாக வந்தாலும் சரியான பாதைக்கு வந்துவிட்டார்கள். நண்பர்களே, ஆனந்த் அவர்கள் செய்த இந்த செயல் சரியானது தானா என்பதை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். அத்துடன் இந்த உணர்வுபூர்வமான கதையை எந்த இடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் இந்த வீடியோவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள தவறாதீர்கள். நன்றி.